ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 66 4வது நாள். கீதா சாஸ்திரத்தின் பெருமை அப்படிங்கிறத ரொம்ப விஸ்தாரமா நம்ம ஞானதேவர் வர்ணித்து கொண்டு வருகிறார். அந்த வகையில வேதத்துல 3 காண்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? கர்ம காண்டம், உபாசன காண்டம், ஞான காண்டம் அப்படின்னு வேதத்துல 3 காண்டங்களாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை அப்படியே ஏன்னா முதல்ல என்ன சொல்லிட்டாருன்னா, இதனுடைய வித்துல இருந்துதான் வேதமே வந்தது அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அதனுடைய மொத்தம் பிழிஞ்சு அதை சின்னதா ஒரு வித்துக்குள்ள அடக்குனா அதுதான் கீதை அப்படின்னு சொன்னாரு. சோ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்ப வேதத்துல என்ன இருக்கு? 3 காண்டங்களா பிரிச்சு காட்டியிருக்குல்ல, அதே மாதிரி நான் கீதையிலயும் காட்டியிருக்கேன்ல, எப்படி சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தார் இல்லையா? அதை படிக்கிறேன். இந்த சாஸ்திரத்தின் முதல் 2 அத்தியாயங்களின் அபிப்பிராயம் என்ன? கர்மகாண்டம் எந்த அத்தியாயத்திலிருந்து எந்த அத்தியாயம் வரைக்கும்? உபாசனான வேற ஒண்ணும் இல்லை, பக்தி. பக்தி எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது? ஞான யோகம் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது? அப்புறம் அதுக்கப்புறம் உள்ள அத்தியாயங்களுடைய நோக்கம் என்ன? சோ இதை அப்படியே அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது பகவத்கீதையில எல்லாம் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. ஞானேஸ்வரியில ஞானதேவர் நமக்காக சொல்றாரு. இந்த கீதையின் முதல் அத்தியாயம் இந்த சாஸ்திரம் ஏற்படுவதற்கு காரணமாக தெரிவிக்கிறது. அது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தானே. ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல என்ன நடக்கும்? ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அதாவது போர்க்களத்துல இந்த பக்கம் சேனைகள் அணிவகுத்து வர்றது, அந்த பக்கம் சேனைகள் அணிவகுத்து வர்றது, ஆளுக்கு சங்கம் முழங்குறது, கண்ணன் சங்கம் முழங்குறது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் இட்ஸ் ஸ்டோரி பிஹைண்ட் தி பகவத்கீதா இல்லையா? இந்த பகவத்கீதை எப்படி உருவாகிறது அப்படிங்கிறத அது காட்டுது. ஸோ கடைசியில் அவன் கன்ஃபியூஸ் ஆகி தளர்ந்து நிற்கணும். அதுக்கப்புறம் கண்ணன் இந்த உபதேசத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அமையப்பட்டதுதான் இந்த ஃபர்ஸ்ட் அத்தியாயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய சாஸ்திரத்தின் பெருமையை எடுத்துக்காட்டப்பட்டு மோட்சம் கிடைக்கும்படி செய்வதற்கு சுதந்திர சாதனமாயிருக்கும் ஞானமே இந்த சாஸ்திரத்தில் முக்கிய விஷயம் என்று சுருக்கமாக சொல்லி வைக்கப்பட்டது. எடுத்தெடுப்புல 2வது அத்தியாயத்துல ஞான யோகம் சொல்லப்பட்டது. சரியா? அதாவது சாங்கிய சாஸ்திரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஞான யோகத்தின் அடிப்படையிலான ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிறது சாங்கிய சாஸ்திரம். சோ அது முழுக்க முழுக்க ஞான யோகத்தின் அடிப்படையிலானது. சோ அந்த ஞானத்தையே பிரதானமாக கொண்டு அந்த ஞானமே மோட்சத்துக்கு ஒரு விதி ஒரு ஒரு உதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மெயின் கான்செப்டே செகண்ட் அத்தியாயத்துல அவர் என்ன எடுத்துக்கிறாருன்னா ஞான யோகத்தை ஸ்ட்ரைட்டாவே எடுத்துக்கிட்டு ஸோ இந்த ஒரு என்ன சொல்றது, மோட்சம் கிடைக்கும்படி செய்வதற்கு சுதந்திர சாதனமாக இருக்கும் ஞானமே. மோட்சத்துக்கு ஒரே காரணம் ஞானம் மட்டும்தான். நீ மோட்சத்துக்கு போகணுமா, இந்த ஞானத்தை நீ கடைபிடிச்சாதான் போக முடியும் என்ற ஒரு சித்தாந்தத்தை எடுப்புல 2வது அத்தியாயத்திலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் 2 அத்தியாயம் அப்படிங்கிறது இந்த கர்ம காண்டம், இந்த காண்டம் அந்த காண்டம் எல்லாம் சேராது. ஃபர்ஸ்ட் அத்தியாயம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணதுன்னு, 2வது அத்தியாயத்திலேயே ஞான யோகத்தால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒரு லைன். அது டீட்டெயிலா ஞானம்னா என்ன விஸ்தாரமா எதுவும் விளக்கல. பட் ஸ்ட்ரெயிட்டாவே ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அதனாலதான் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய, அதாவது தாய்ப்பாலையை ஜரிக்க முடியாத ஒரு குழந்தைக்கு கடினமான ஒண்டிகளை கொடுக்க தகாதது போலே அப்படிங்கிற மாதிரி பெருசா அவனுக்கு கொடுத்துருவார் ஞானதேவர். அதாவது கண்ணன் கீதையில கொடுக்குறான். அது செகண்ட் அத்தியாயம். சோ அந்த 2 ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுக்கு மேலதான் எது கர்ம காண்டம், எது உபாசனா காண்டம், ஞான காண்டம்னு பிரிச்சு காட்டுறாரு. படிக்க கர்மகாண்டம். பின்பு ஆத்மஸ்வரூப அஞ்ஞானத்தால் சம்சாரத்தில் கட்டுண்டு கிடக்கும் ஜீவன் மோட்சபதம் ஏறி அதில் வீட்டிருப்பதற்கு எந்த சாதனானுஷ்டானம் செய்ய வேண்டுமோ அதன் ஆரம்பம் கர்மாசரணம் என்றும். சோ இப்போ பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறார். இப்போ ஒரு ஜீவன் அஞ்ஞானத்தில் மூழ்கி இருக்கின்றது, அவன் ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்னா அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். சரியா? இப்ப கர்மானுஷ்டானம் அப்படின்னு சொன்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுல வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எது இருக்கிறது அப்படின்னா கர்மயோகம். அதாவது எந்த சாதனானுஷ்டானத்தில் செய்ய வேண்டுமோ அதன் ஆரம்பம் கர்மாசரணம் என்றும், தேக அபிமானத்தால் சம்சார பந்தத்தில் சிக்கி கிடக்கின்றவர்கள் காமிய கர்மங்களையும் நிச்சித்த கர்மங்களையும் முற்றிலும் ஒழித்துவிட்டு சாஸ்திரத்தால் விதிக்கப்பட்டிருக்கும் நித்திய நைமித்திய கர்மங்களை சாஸ்திர விதி தவறாமலும் சாஸ்திர சம்மதமான பிரகாரமாயும் அனுஷ்டித்துக் கொண்டு வர வேண்டும் என்று 3வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது.
இதுவே இந்த சாஸ்திரத்தின் கர்ம காண்டம் என்று அறிய வேண்டும். எது கர்ம காண்டம்? 3வது அத்தியாயத்தால் சொல்லப்பட்டது. இதுவே சாஸ்திரத்தில் கர்ம காண்டம் என்று அறிய வேண்டும். 3வது அத்தியாயத்தினுடைய சாரம் என்ன? நீங்க வந்து 3 விதமான ஒரு விஷயத்த சொல்றாரு. காமிய கர்மம், நிஷித்த கர்மம். காமிய கர்மம்னா ஏதோ ஒன்றை ஆசைப்பட்டு அதை அடைய வேண்டும் என்பதற்காக செய்கின்ற கர்மம். நிஷித்த கர்மம்னா இந்த சாஸ்திரத்துல இதெல்லாம் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சோ சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட கர்மத்துக்கு நிஷித்த கர்மம் அப்படின்னு பேரு. சோ ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செய்கின்ற காமிய கர்மத்தையும், வேதத்தால் செய்யக்கூடாது என்று ஒழித்து வைத்த அந்த நிஷித்த கர்மையும் சுத்தமா செய்யக்கூடாது. அப்ப எதை செய்யணும் அப்படின்னு நெக்ஸ்ட், நித்திய நைமித்திய கர்மங்கள், எவ்ரிடே ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நைமித்திய கர்மம்ங்கிறது அவ்வப்போது சில டைம்ல செய்ய வேண்டிய சில ஆக்ஷன்ஸ் இருக்கு. இதைத்தான் பண்ணணும். எவ்ரிடே ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க குளிக்கிறது, செய்யறது, சாப்பிடுறது இதெல்லாமே எடுத்துக்கலாம். நைமித்திய கர்மத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் திதி வருது, திதி கொடுக்கணும் மூதாதையர்களுக்கு. இந்த மாதிரி வந்து டெய்லி பண்ண வேண்டியது வராது, பட் அப்பப்போ பண்ண வேண்டியது வரும். சோ இந்த மாதிரி இதை நித்திய நைமித்திய கர்மங்கள்னு சொல்லலாம். இதை கண்டிப்பா பண்ணுங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, பலனில் ஆசை வைக்காமல், சாஸ்திர விதி கோணாமல், அப்ப கூட சாஸ்திரத்துல எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி நீ கரெக்டா பண்ணிக்கிட்டே வரணும் என்று சொன்னது என்ன? 3வது அத்தியாயம். இதுக்குதான் கர்ம காண்டம்னு பேரு. முழுக்க முழுக்க கர்ம யோகத்தை இங்க விஸ்தாரமா சொல்லப்பட்டது. நெக்ஸ்ட் உபாசனா காண்டம். உபாசனா காண்டம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, 4வது அத்தியாயத்துல இந்த கர்ம காண்டத்துக்கும் கர்ம சந்நியாச யோகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். சரியா? பக்தி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4வது அத்தியாயத்தின் எண்ட்ல இருந்து பக்தி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாரு. 11வது அத்தியாயத்துல எண்ட்ல போய் இந்த பக்தி வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. 11 இவர் சொல்றது. சரியா? 11வது அத்தியாயத்தின் முடிவு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது அத்தியாயத்தின் 7வது 12 வந்து பக்தி யோகம்னு பேரு. 12ன்னு தான் சொல்லணும். இது என்ன மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்து சொல்றேன் நானு. இது முதல்ல படிக்கிறேன். இங்கிலீஷ் ஆஃப் தி கிறிஸ்ட் 66 ஸ்லோகம். அஞ்ஞானிகள் அவசியம் அனுஷ்டித்து தீர வேண்டிய நித்திய நைமித்திய கர்மங்கள் ஆசிரியப்பதால் அவை எப்படி மோட்ச சாதனங்கள் ஆகும் என்று காட்டி வைக்க ஆசைப்பட்டு, அதாவது அஞ்ஞானத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நித்திய நைமித்திய கர்மங்கள் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே கர்மயோகத்துல சொல்லியாச்சு. அவை எப்படி மோட்ச சாதனங்கள் ஆகும் என்று காட்டி வைக்க ஆசைப்பட்டு பகவான் பக்தனான ஜீவன் முமுக்ஷு மோட்சம் அடைய வேண்டும் என்ற ஆசையில் இருப்பான். பக்தனான ஜீவன் முமுக்ஷு ஆசை பாராட்டினவன் ஜீவன் முமுக்ஷு பதவியை அடைந்த பின் அவன் கர்மங்களை பிரம்மார்ப்பணம் செய்ய வேண்டும் என்று உபதேசித்து வைத்தார். ஃபர்ஸ்ட் என்ன காட்டுறாருன்னா கர்மயோகத்தை சொல்லிட்டாரு. 3வது அத்தியாயத்துல ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனா அந்த கர்மயோகத்தை பண்ணிட்டு வர்றதுனாலேயே எப்படி உனக்கு அது மோட்ச சாதனங்களாக மாறுகிறது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தானே. இப்போ ஃபர்ஸ்ட் கர்மயோகத்துல ஸ்டார்ட் பண்ணு. இப்போ அந்த கர்மயோகம் எப்படி வந்து அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போயிட்டு உன்ன மோட்சத்துக்கு காட்டுது அப்படிங்கிறத சொல்லி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் ஜீவன் பகவான் பக்தன் அல்ல அப்படியே வச்சுக்கோங்க. பகவான் பக்தன் முமுக்ஷு பதவியை அடைந்த பின் அவன் கர்மங்களை பிரம்மார்ப்பணம் செய்ய வேண்டும் என்று உபதேசித்து வைத்தார். இப்போ மோட்சத்திற்கு இச்சை அப்படிங்கிறது ஒண்ணு வரணுங்க. அதாவது கர்மயோகத்துல இருக்கிறவனுக்கு, அதாவது பிகினிங்ல எதுவுமே தெரியாதவனுக்கு மோட்சம்னா என்னன்னு தெரியாது. மோட்சத்து மேல அவனுக்கு எப்படி ஆசை வரும். ஆனா கர்மயோகத்தை ஸ்டார்ட் பண்ணு. அந்த கர்மத்தை நீ வந்து மெயினா நித்திய நைமித்தியத்தை மட்டும்தான் பண்ணணும். நிஷித்த கர்மத்தை காமிய கர்மத்தை விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ இதை ப்ராப்பரா பண்ணிட்டு வர 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 என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல உனக்கு மோட்ச இச்சை வரும். மோட்சத்தின் மேல் ஒரு ஆசை வரும். அப்ப இந்த முமுக்ஷு அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை.
எப்ப அந்த ஆசை உனக்கு வருதோ கொஞ்சமாவது அந்த விஷய சுகங்கள்ல இருந்து அவன் மீள்றான் அப்படின்னு அர்த்தம். விஷயத்துல ஆசை இருக்கிற வரைக்கும் அவன் திரும்ப திரும்ப பிறக்கணும்னு தான் ஆசைப்படுவானே தவிர எவனாவது மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவானா? அப்போ இந்த கர்மயோகத்தின் வாயிலாக கொஞ்சமாவது அவனுக்கு விஷய ஆசை குறைந்து கொண்டே வர விளைவாக அவனுக்கு முமுட்சுத்துவம் ஏற்படுகிறது. முமுட்சுன்னா மோட்சத்தில் இச்சை ஏற்படுகிறது. அது வந்துருச்சு அப்படின்னா இப்ப அவனுக்கு பிரம்மார்ப்பணம் பண்ணிடு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செய்கின்ற அந்த செயல்களை எல்லாம் எனக்கு அர்ப்பணம் செய் அப்படின்னு கண்ணன் கேட்கிறான். அப்போ பக்தியை புகட்டுறான். மோட்சம் அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த ஆசை வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பக்தியை காட்டி வைக்கின்றான் கண்ணன் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மார்ப்பணம் செய்ய வேண்டும் என்று உபதேசித்து வைத்தார். அதாவது எந்த விகித கர்மங்கள் மனோ வாக் காயம் என்ற திரிகரணங்களால் செய்து வைக்கப்படுமோ அவைகள் வெளிப்பட்டபடியே ஈஸ்வரன் ஒருவனுடைய மனக்குச்சியை உத்தேசித்தே அவனுக்கே அர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று பகவான் சொல்லி வைத்தார். பிரம்மார்ப்பணம்னா என்னன்னு கேட்டுருவீங்க இல்லையா? மனோ வாக்காயம், மனசுன்னா மனசு உங்களுக்கு தெரியும், வாக்குன்னா சொல், எண்ணம், சொல், செயல்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் மனோ வாக்காயம். சோ இந்த எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் திரிகரணங்களாலும் நீ செய்கின்ற எல்லா காரியமும் பகவானை உத்தேசித்தே செய்வதாக இருக்க வேண்டும். காமிய கர்மம் எனக்காக பண்ணல, இப்ப யாருக்காக பண்றேன்? பகவானுக்காக பண்றேன். நான் செய்யறது எல்லாமே எனக்காக இல்லை, அப்ப வர்ற பலன் எனக்கு இல்லை, எல்லாமே பகவானுக்காக தான் என்று திரிகரண சுத்தியால் முழுவதுமாக எனக்கே அர்ப்பணம் செய்து விட்டவதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா நீ பிரம்மார்ப்பணத்துல இருக்கேன்னு அர்த்தம். ஈஸ்வரன் ஒருவனுடைய மனக்குளிர்ச்சியை உத்தேசித்தே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி இறைவனுக்காக நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிக்கணும். கர்மங்களை செய்து ஈஸ்வரனை பூஜிக்க வேண்டும் என்ற இந்த விஷயம் கர்மயோகத்தால் ஈஸ்வரனை பூஜிக்கும் பிரகாரத்தை சொல்ல துவங்கும் இடமாகிய 4வது அத்தியாயத்தின் முடிவில் சொல்ல ஆரம்பிக்கப்பட்டு விஸ்வரூபத்தை வர்ணிக்கும் 11வது அத்தியாயத்தின் முடிவு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 8, 4வது முதல் 11வது முடிவாக அத்தியாயங்களாலும் தேவதா காண்டமானது, அதாவது உபாசனா காண்டம் யாதொரு சிக்குமற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த 18வது அத்தியாயம் ஒரே அத்தியாயம் அப்படின்னு, அதாவது ஒரே 17 அத்தியாயத்தின் சாரத்தை ஒரே அத்தியாயத்தில் கொடுத்த அத்தியாயம் 18. ஸோ அதுல இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். கர்மத்தை ஈஸ்வரார்ப்பணம் மூலியமா பண்றதுக்கு பேர் தான் பூஜையே அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு இல்லையா? இங்க மறுபடியும் கோடிட்டு காட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் கர்மயோகத்தால் ஈஸ்வரனை பூஜிக்கும் பிரகாரத்தை சொல்ல துவங்கும் இடமாகிய 4வது அத்தியாயத்தின் முடிவில் சொல்ல ஆரம்பித்து 11வது அத்தியாயம் வரைக்கும் பக்தி உபாசனா காண்டம் என்று சொல்லப்படுகின்றது. சரியா? இனி அடுத்த ஈஸ்வர உபாசனையால் கிடைக்கும் ஈஸ்வர அனுகிரகத்தால் ஏற்படும் சத்குருவின் உபதேசத்தால் உண்மை ஈஸ்வர உபாசனையால், அப்போ இப்ப நம்ம ஈஸ்வர உபாசனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்ல இப்போ? சரியா? ஏன்னா பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிடைக்கும் ஈஸ்வர அனுகிரகத்தால், அப்ப என்ன கிடைக்கும்? ஈஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கும். பக்தி பண்ணாதான் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கும். சோ ஈஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கும். சத்குருவின் உபதேசம் கிடைக்கும். இதனால் உண்மையானதும் அதிகோமலமானதுமான ஞானம் அடையப்படுகிறது. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கர்மயோகம், அதுக்கப்புறம் பக்தி யோகம். இந்த பக்தி யோகத்தின் முடிவுல உனக்கு ஈஸ்வரனின் அனுகிரகமும் குரு உபதேசமும் கிடைக்க பெற்று உனக்கு ஞானம் உபதேசிக்கப்படுகிறது. அந்த ஞானமானது அத்வேஷ்டா 12வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். இவரே சொல்லிட்டாரு. அதாவது 12வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்தில இருந்தே ஆரம்பிச்சிடுது. நீங்க 12வது பக்தி யோகம் பேரு வச்சிருந்தாலும் ஆக்சுவலா 12வது அத்தியாயத்தின் 13வது ஸ்லோகத்தில் இருந்தே ஞான காண்டம் ஆரம்பிக்கின்றது அப்படின்னு அவரே சொல்லிட்டார். 13வது ஸ்லோகம் என்று ஆரம்பிக்கும் ஸ்லோகம் முதற்கொண்டு அல்லது அமானித்துவம் 13வது அத்தியாயத்தின் 7வது ஸ்லோகம் என்று ஆரம்பிக்கும் ஸ்லோகம் முதற்கொண்டு 2 வகையா சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி ஒரு டிபேட் மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஞான யோகத்தை நீ 12வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம், இல்ல 13வது அத்தியாயம் அமானித்துவம்னு ஆரம்பிக்கிறது 7வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஆகவே 12வது அத்தியாயம் ஞான காண்டத்திற்கு சேர்ந்ததாக கணக்கிடப்படுகிறது. ஏன் 12வது அத்தியாயத்தை சொல்லல அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்காரு.
12வது அத்தியாயம் ஞான காண்டத்தில் சேர்ந்ததாக கணக்கிடப்படுகிறது. அந்த 12வது அத்தியாயம் முதல் கொண்டு 15வது அத்தியாயம் முடிவாக ஞானம் என்னும் பலனும் அதனால் உண்டாகும் பிரம்ம பாவம் என்னும் சித்தியும் நிரூபிக்கப்பட்டதாகிறது. ஓகேவா? 12th அத்தியாயம் இட்ஸ் ஈக்குவல் டு ஞான காண்டம்னு தான் சொல்லிட்டாரு. ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு 15th எண்ட் வரைக்கும் பியூர் ஞான யோகம் முடிவாக சொல்லப்படுகிறது. சரியா? ஊர்துவ மூலம் என்று ஆரம்பிக்கும் அத்தியாயம் 15வது அத்தியாயம் முடிவாக உள்ள 4 அத்தியாயங்களும் ஞான காண்டம் ஆகின்றன. 15வது அத்தியாயத்துல வந்து ஊர்துவ மூலம்னு தான் வந்து ஸ்லோகம் ஆரம்பிக்கும். சோ அந்த அத்தியாயத்தின் முடிவு வரைக்கும் கூட இந்த ஞான காண்டம் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப வந்து பிரிச்சு காட்டியிருக்காரு. அதாவது வேதத்துல 3 காண்டமா பிரிச்சு பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். இதுல இருந்து தாண்டா வந்ததே வேதம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, வேதத்துல கர்ம காண்டம் உபாசனா காண்டம் அதெல்லாம் டீட்டெயிலா இருக்கு, கீதையில அப்படி இருக்கா அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்களா? அதுக்காக இருக்கு, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2 அத்தியாயத்தை விடு, 3வது அத்தியாயம் ஃபுல்லா கர்ம காண்டம் தான். 4வது அத்தியாயம் ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் சொன்னாரு 11 எண்டு வரைக்கும் பக்தி தான். 12ல ஆரம்பிச்சு 15 வரைக்கும் ஞான காண்டம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி வேதத்துல சொல்லப்பட்ட இந்த 3 காண்டங்களும் இந்த கீதையிலும் இருக்குப்பா என்று சொல்லி முடிக்கிறார். இப்போ இன்னும் இந்த கீதைக்கும் வேதத்துக்கும் உள்ள ஐக்கிய பாவம் கீதையில் அதிகரித்த பெருமை. வேதத்தை விட கீதைக்கு தான் பெருமை அதிகம் அப்படிங்கறது தானே சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதை நான் வந்து இப்ப நிரூபிக்க போறேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு.